கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ஒரு அற்புதமான புது வருஷம் பிறக்க போறது. 2025 பிறக்க போறது. இந்த 25 அப்படிங்கிறது 2025ங்கிறது என்ன என்ன மாற்றங்களை தரப்போறது அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். இப்போ நம்மளுடைய சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன என்ன பலன்கள் நடக்க போறது அப்படின்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம இந்த ஆண்டுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில மாசங்கள் இருக்கு. அது மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடக்கிறது பாருங்க. இந்த ஆண்டு 3 பெயர்ச்சிகள். அந்த 3 பெயர்ச்சியில ஒரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி. இன்னொன்று சனி பெயர்ச்சி. அது மார்ச் மாசமே வந்துடுது. 2025ல மார்ச் மாசம் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பெயர்ச்சி. மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பயிற்சி ராகு கேது பயிற்சி. இது 2025ல மே 18 வருது. இதுதான் மேஜர் பிளானட்ஸ் உடைய டிரான்சிட். அதுபோக மற்ற பிளானட்ஸ் உடைய டிரான்சிட் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். டெய்லி சந்திரன் மாறுவர், மாசக்கோள்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இந்த மேஜரா இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி முக்கியம். இதை நம்ம பேஸ் பண்ணி தான் பலன்கள் எடுக்க போறோம். இதுல சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் சஞ்சரிக்க போறா சேர்ந்து. அதாவது சனி பகவான் மீனராசிக்குள்ள என்ட்ரு ஆகிறார். அது மார்ச் மாசம் எண்டில் அந்த 29ஆம் தேதி அவர் என்ட்ரு ஆன பிறகு அங்க ஏற்கனவே ராகு பகவான் இப்போ கும்ப ராசியை நோக்கி வந்துட்டு இருக்கார். அவர் மே மாசம் தான் பயிற்சி பாருங்க. அப்ப இடைப்பட்ட நாட்கள் ஒரு 50 நாட்கள் அவர்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. அப்படி அவர்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம உலகத்துடைய பல நாடுகள்ல, அதாவது நிலநடுக்கங்கள் வருவதோ, இயற்கை சீற்றங்கள் வருவதோ, பூமி பிளந்து போவதோ, கடல் நீர் ஊருக்குள் வருவதோ, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைகளோ, அதே மாதிரி நோய் பிரச்சனைகளோ, பெரிய நோய் ஒன்று ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ உலகத்தில் ஏற்படலாம். உலக அளவு ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்திலேயே கூட நம்ம என்ன நினைக்கிறோம், மீனராசிக்குள்ள இந்த 2 கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல மதுரை, போடி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள், அதாவது பழைய பாண்டிய நாடு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கும் பாருங்க. அங்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாகலாம். அது எந்த விதமான இயற்கை சீற்றமாக வரப்போகிறதோ, என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போறதோ, ஏதோ ஒரு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆக நம்ம கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ 2025ல முக்கியமான விஷயம், ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். அவர் தான் அந்த 2025 9ஆம் எண் வருவார்கள் கூட்டுத்தொகை அதிபதி செவ்வாய். அவர் நீச்சமாக இருந்துதான் வருஷம் பிறக்கிறது. அப்ப சகல ஜீவராசிகளும் சகல ஜனங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டுதான் 2025 அப்படின்னு மறுக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் இது பொது பலனாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நன்மைகள் தருமே. இந்த வருஷம் பல மாற்றங்கள் வருமே. அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனதருமை கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சுபமான ஆண்டாக இருக்க போறது. இந்த ஆண்டுல மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்கு சேருது. பல கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மிக முக்கியமாக நான் நினைப்பது, பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய ஆண்டாக இது இருக்க போறது. இது நாள் வரைக்கும் வீடு வாங்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். நான் எவ்வளவோ இருக்கு சார், எனக்கு வீடு மட்டும் வாங்க முடியல சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு வருது. சில பேர் இதுல என்ன பண்ண போறீங்கன்னா, பழைய வீட்டை விற்பீங்க. அந்த பழைய வீடுங்கிறது மூதாதையர் சொத்தா இருக்கும். மூதாதையருடைய சொத்துக்களை விற்கக்கூடிய வித்து அதுல ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ நீங்க எதிர்பார்ப்பதை விட ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறது. அந்த லாபத்தை நீங்க வச்சு ஒரு புது வீடு, புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட போகுது. இது அமைப்பு ஒரு நல்லா இருக்கு. அதே நேரத்துல கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கூட கொஞ்சம் எதுல கவனம் செலுத்தணும் இந்த ஆண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
வண்டி வாகனங்கள்ல கவனமா போயிட்டு வரணும். அதுல சிலருக்கு வண்டி வாகனங்களினால் பிரச்சனை இருக்கு. நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. இரவு நேரத்து பயணத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நீர்நிலைகளில் குளிக்க போகிற போது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நீர்களில் குளிக்க செல்கிற, ஒரு கடல்ல குளிக்க போறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு டூர் மாதிரி சுற்றுலா போறீங்க, ஜாலியாக போறீங்க, ஒரு அருவியில குளிக்க போறீங்க, தண்ணீரில் நீங்கள் நடமாடுகிற போது கொஞ்சம் கவனமாக இருங்கள். அப்படி கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு இந்த ஆண்டு கூடி வருகிறது. இது ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு இருக்கு. நான் ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு அதற்குரிய முயற்சியை பண்ணலாம். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம். வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு சேரும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு. கொஞ்சம் டிலேயா திருமணம் நடக்குது பலருக்கு. 2 விஷயம் இடம் கைகூடி வர மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் தள்ளி போகும். அப்படி 2-3 முறை தடைகள் ஆனால் திருமணம் கூடி வந்துடும் அப்படிங்கிற அமைப்பு பலருக்கு இருக்கு. திருமண தடை இருக்கே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். திருமண விஷயங்கள்ல எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம். வரக்கூடிய மணமகளுக்கு எப்படி படிப்பு இருக்கணும், இல்லை இப்படிப்பட்ட வேலை இருக்கணும், இந்த வருமானம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்தால்தான் திருமண விஷயங்கள தடைகள் வரும். எதிர்பார்ப்பு இல்லாதவர்களுக்கு திருமண தடை கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சிலருக்கு இந்த ஆண்டு பயணங்கள்ல குறிப்பா நீங்க ஒரு 2 வீலர்ல போறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க. சிலருக்கு தலையில் காயம் விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அது குறிப்பிட்டு சொல்றேன். மிக முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கூடி வருகிறது. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. வருடத்துடைய முதல் 5 மாதங்கள் மட்டும் உங்களுடைய நகைகள், உங்களுடைய காசு பணங்கள் இதை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். திருடு போவதற்கு வாய்ப்பு அதிகம். வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திருடு போவதற்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவனமா இருங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு வியாபார ரீதியான விஷயங்கள்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வியாபார ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதை நீங்கள் தவிர்க்கணும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிலருக்கு தொடைப்பகுதிகளில், இடுப்பு பகுதிகளில் பிரச்சனையோ, ஹிரண்யா போன்ற ப்ராப்ளங்களோ ஏற்படலாம். ப்ராஸ்டேட் கிளான்ஸ் ப்ராப்ளம் ஏற்படலாம். அது கிருத்திகை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் மிகச்சிறப்பாக இருக்கு. கல்யாண விஷயம் கைகூடி வரப்போகிற யோகம் இருக்கு. அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கூடி வருது. பல பேர் இருக்கக்கூடிய வேலையை விட்டு புது வேலை தேட போறீங்க. அந்த அமைப்பு உருவாகிறது. ஆக நிறைந்த நன்மைகள் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக 2025 கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அமைகிறது. சார், இந்த வருஷத்துல நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நன்மைகள் பெருகும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடுங்கள். ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை உணர்தருமை. ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, 2025ஆம் ஆண்டு ஒரு ரொம்ப பிளசண்டா, ரொம்ப சந்தோஷமா ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போறது. வருஷம் பிறக்கும் போது சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் உட்கார்ந்து வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷம் நிறைய கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு கிடைக்க போறதுன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கூடி வருது. ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி இருக்கு பாருங்க, ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசியில பிறந்த உங்களுக்கு சுக்கிரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது பாருங்க. இந்த ஆண்டு காதல் மலரும் ராசிகள்ல நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க லவ் சக்சஸ் ஆகும். நிறைய கலப்பு திருமணங்கள், மனசுக்கு விரும்பியவர்களை மனம் முடிப்பது, வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வது அப்படின்னு இருப்பீங்க. ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படக்கூடிய பல ரிஷபராசிக்காரங்க, குறிப்பா ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் இந்த யோகம் மிகச்சிறப்பாக போயிருக்கு. அதுலயும் உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒரு நல்ல மன துணிவை கொண்டு கொடுக்க போறாரு உங்களுக்கு. பல காரியங்களை துணிஞ்சு முடிவெடுக்க போறீங்க.
நிறைய பேர் வந்து ரோகிணி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா சொந்த வீடு கட்டுவீங்க சார். அந்த யோகம் கூடி வருது. கணவன் மனைவிக்கு இடையில பல ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இப்பொழுது ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். மனைவியுடைய மன விருப்பத்தையோ இல்ல கணவருடைய மன விருப்பத்தையோ சரியா புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கு. அது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து வெற்றிகள் நிறைய பெறுகிறது. அந்த வெற்றிகள் முதல் தர வெற்றிங்கிறது வீடு வாங்குறது தான், சொத்து வாங்குவது, அது மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே மாதிரி பழைய சொத்துக்களை விற்பது, ரொம்ப நாள் விற்காம கடந்துகிட்டு இருக்கும். இந்த சொத்து விற்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அது விற்கக்கூடிய யோகம். இளைய சகோதரரோடு சில கருத்து மாறுபாடு இந்த ஆண்டு இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கருத்து மாறுபாட்டை கொடுக்கும். அது சொத்து சம்பந்தமாகவோ வேற வேற விஷயங்கள்லயோ கருத்து மாறுபாடுகள் வரலாம். பயணங்கள் செய்கிற போது, ரோகிணி நட்சத்திரக்காரங்க பயணங்கள் செய்கிற போது அந்த பயணத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். அந்த பயணங்கள்ல சில ஆபத்துகளோ பொருள் இழப்புகளோ இல்லைன்னா ஆபத்துகளோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால 2025ல ஆண்டு முழுவதுமே பயணத்தில் கூடுதல் கவனமாக இருங்கள். நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மின்சார விஷயங்களினால் சிலருக்கு சில ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு இருக்கு. இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம். அதில் சொல்றேன், மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் அந்த புதன் பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால 2 கோர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்பு பலருக்கு இருக்கும். ஒரு டிகிரி முடிச்சவங்க இன்னொரு டிகிரி படிக்கிறது, 2 கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். அதே மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன்ல இது நாள் வரைக்கும் பாஸ் பண்றதுல ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா, அந்த தடைகள் அரியர்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும். அந்த அமைப்பு இருக்கு. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் பண்றீங்க, இந்த பிஸ்னஸ்ல இருந்து இன்னொரு பிஸ்னஸை எடுத்து பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை ரோகிணி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இருக்கும். புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, நல்ல பார்ட்னர் கிடைப்பார். பிஸ்னஸ் பண்றதுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பார். அதே மாதிரி திருமணம் இந்த ஆண்டு செய்யக்கூடிய ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் திருமண பொருத்தத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடும். திருமண பொருத்தத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பல நேரங்களில் மனக்குழப்பம் உடையவரோ இல்லாவிட்டால் உங்கள் சிந்தனைகளிலிருந்து முற்றும் முழுவதுமாக மாறுபட்டவரோ லைஃப் பார்ட்னராக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நட்சத்திர பொருத்தத்தில் தொடங்கி கட்ட பொருத்தம், திசா சந்தி, பாவசாம்ஜியம் வரைக்கும் எல்லாம் கிளியரா பார்த்து தான் நீங்க இந்த ஆண்டு திருமண பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்யணும். அது மிக நல்லது. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத ப்ரமோஷன் இந்த வருஷம் கிடைக்கும். பல துறைகளில் சாதிப்பீர்கள். அந்த அமைப்பு இருக்கு. குறிப்பாக விஞ்ஞானிகள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள். எஜுகேஷனல் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் பெயரும் புகழும் பெறுவீர்கள். யார் கவனமாக இருக்கணும்னா, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், ஆன்மீகவாதிகள் தங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஆண்டாக ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகிறது. அதை போல அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் இந்த ஆண்டு ஏற்படும். மெடிக்கல் துறையை சேர்ந்தவர்கள், பார்மா லைனை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கண் சம்பந்தப்பட்ட நோய்களையும் உங்களுக்கு அடையாளம் காட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. ஆனால் செல்வ செழிப்பு மிகுந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவும், சொத்து வாங்கின ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஆண்டாகவும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்கக்கூடிய ஆண்டாகவும் 2025 உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். வாராகியை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் உருவாகும். ஹாப்பி நியூ இயர் 2025 எனது அருமை மிருகசீரிஷம் நட்சத்திர அன்பர்களே. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 2025 ஒரு மகிழ்ச்சியான வருஷமா இருக்க போறது. நிறைய மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க. நிறைய எதிர்ப்புகளும் இருக்கும், நிறைய சவால்களும் இருக்கும், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸும் இந்த ஆண்டு இருக்கும். இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் சொன்னா பாருங்க, அதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க போற வழியில உங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் பல பேர் இந்த ஆண்டு இருப்பார்கள். உங்களை இடித்துரைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்டவங்க இருக்காங்களே நினைக்காதீங்க. எதிர்க்கக்கூடியவர்கள் சில பேர், உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கும்போது தான் நீங்க உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கே தெரியும்.
ஏன்னா காய்ந்த மரம் தான் கல்லடி படும்பாங்க. அப்படி மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் மீது பல விமர்சன கணைகள் தொடுக்கப்படும். வாழ்க்கையில பல விமர்சனங்கள் நீங்க சந்திக்க போறீங்க. ஆனால் பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்க செல்ல போறீங்க. இந்த 2025 எடுத்துட்டீங்கன்னா இதோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா எண் 9. அந்த 9ஆம் எண் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கிறது. உங்க நட்சத்திர நாயகன் செவ்வாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு, மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கான ஆண்டு, செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்களுக்கான ஆண்டு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இது மிகப்பெரிய வெற்றிகளை தரப்போறது. குறிப்பாக சொத்து விஷயங்கள், சொத்து விஷயங்கள்ல பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. அதே மாதிரி நல்ல அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இப்போ நல்ல முறையில் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வருது. போட்டித் தேர்வுகள் எழுதலாம். இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பலர் அதிகார பதவிக்கு வரப்போகிற ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆண்டு இருக்க போகுது. நிறைய பேருக்கு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நல்ல பொசிஷன் கிடைக்கும். ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு அதிகார பதவி சேரும். அப்படிப்பட்ட அமைப்பு மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆண்டுல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு குழந்தை பாக்கியம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு பிஸ்னஸ்ல ரொம்ப தைரியமா செயல்படுவீங்க. பிஸ்னஸ்ல பெரிய லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க. எதிர்ப்புகள் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கிக்கிடுவீங்க. யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க, எந்த எதிர்ப்பை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்க உங்க பாட்டுல போய் பெரிய அளவுக்கு நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. எதுல கவனமா இருக்கணும்? நீர்நிலைகளில் குளிக்கிற போது இந்த ஆண்டு மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே அரசு துறையில நீங்க பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் ரொம்ப நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு அரசு அலுவலராக இருக்கீங்க, ரொம்ப நேர்மையாக இருங்க. உங்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கலாம். அதுக்குரிய தண்டனை சிலருக்கு சேரலாம். அதில் மட்டும் எச்சரிக்கையா இருங்க. அதே நேரத்தில் செல்வ செழிப்பு மிகுந்த ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டு இருக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் நிறைந்த ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள், எதிர்பாராத வெற்றிகள் தேடி வருது. பிசினஸ்ல புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை நல்ல நீங்க பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவீங்க. உடம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளம் சிலருக்கு அதிகமா இருக்கலாம். கண் நோய் சிலர்களை தாக்கலாம். புதிய வகை நோய் தொற்றுகள் சிலருக்கு வரலாம். எப்படி இருந்தாலும் நீங்க அச்சீவ் பண்ண போற வருஷம் நிறைய சாதனைகள் நீங்கள் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போறது. நிறைய யோகம் நிறைந்த ஆண்டாகவும் இருக்கிறது. குடும்பத்துல நிறைய பாசத்தை காட்டுவீங்க. உங்கள்கிட்ட யாரு நீங்க யார் மேல பாசம் காட்டுறீங்களோ அவங்களும் உங்கள்கிட்ட பாசத்தை காட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அது ரொம்ப நல்ல முறையில் இருக்கு. பெண்களால் சிலருக்கு தொந்தரவு வரலாம். கண்ணிய குறைவாக நீங்கள் நடந்து கொள்ள கூடாது. உடன் பணிபுரியக்கூடியவர்கள் பெண்கள், இவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக நீங்கள் நடந்து கொள்ளணும். யாரிடமும் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டால் அதற்குரிய பிரச்சனைகள் சேரலாம். அப்படிங்கிறத எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சில ஆண்டுகளாக வேலை கிடைக்காத யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. அதே மாதிரி இந்த ஆண்டுல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு தங்கள் உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆண்டு. ஹார்மோன் ப்ராப்ளங்கள் தலைதூக்கலாம். அதனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. நல்ல வேலை வாய்ப்பும் பிஸ்னஸ்ல வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் வருவதனால இந்த ஆண்டு சிறந்த ஆண்டு. உங்களுடைய விலை உயர்ந்த பொருள்கள் காணாமல் போகலாம். அந்த அமைப்பு இருக்கிறதுனால எதையும் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பெருகணும் அப்படின்னா இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆறுமுகர். ஆறுமுகனை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். எனதருமை நேயர்களே, உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். உங்க நட்சத்திரத்துடைய பலன்களை சொல்லியிருக்கேன். இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்படக்கூடிய நிமித்தங்கள் அடிப்படையிலும் உங்களுக்கு பலன்கள் தந்திருக்கேன். இதுதான் இறுதியானதா அப்படின்னா இல்லை. அவரவருக்குன்னு ஒரு சொந்த ஜாதகம் உண்டு. அதுல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறதோ
அதுதான் இறுதியானது. உங்களுடைய ஜனனகால ஜாதகமே இறுதியானது. அப்படி உங்களுக்கு உங்க ஜாதகப்படி 2025 எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருப்போமான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்க உங்க ஜாதகப்படி 2025 எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நேரிலோ ஆன்லைன் கன்சல்டேஷனோ எல்லாமே நீங்க பண்ணிக்க முடியும். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம், கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.